வணக்கம். வீக்லி பிசினஸ் நியூஸ். சென்ற வாரம், அதாவது டிசம்பர் மாதம் 3வது வாரம் பிசினஸ் உலகத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளுடைய தொகுப்பு தான் இந்த வீக்லி பிசினஸ் நியூஸ். இந்த வீக்லி பிசினஸ் நியூஸ்ல நம்ம பிசினஸ் பத்தி நிறைய சுட சுட தகவல்கள் பார்க்க போறோம். நான் அறிவழகன். முதலாவது செய்தி யூடியூப் பத்தின ஒரு செய்தி. நீங்க ஒரு யூடியூப்ல கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சேனல் இருக்கு அப்படின்னா உங்களோட வருவாயை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக கூகுள் நிறுவனம் 2 முக்கியமான ஃபீச்சர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல முதல் ஃபீச்சர் அப்படின்றது கூகுள் பாட்காஸ்ட். கூகுள் தான் ஆல்ரெடி இந்த பாட்காஸ்ட் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாட்காஸ்ட் அப்படின்ற ஆப்பை அவங்க 2024 ஏப்ரல் மாதத்தோட நிறுத்த போறாங்க. அப்போ இந்த பாட்காஸ்ட் எல்லாம் எங்க ஒளிபரப்பாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் மியூசிக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அது மூலியமா தான் நீங்க இனிமேல் பாட்காஸ்ட்டை கேட்க முடியும். ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்லையே இந்த பாட்காஸ்ட்டை அவங்களால ரொம்ப சுலபமாக அப்லோட் பண்ண முடியும். அதை சப்ஸ்கிரைபர்ஸ் கூகுள் மியூசிக் மூலிமா அதை கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி புது ஃபீச்சர் ஒன்று யூடியூப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஃபீச்சர்னால யூடியூப்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸோடைய வருவாய் ஒரு 10% வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதே மாதிரி இன்னொரு சர்வீஸையும் லான்ச் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கூகுள் நிறுவனம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது செயலி. ஸோ இதன் மூலிமா யூடியூப்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ்க்கும் இடையே ஒரு பிரிட்ஜாக இருக்க போது இந்த பிராண்ட் கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது சேவை. இந்த ஒரு புது சர்வீஸ் மூலிமா யூடியூப்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் டைரக்டாக பிராண்டை தொடர்பு கொள்ள முடியும். அது மூலியமாகவும் இந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸோடைய வருவாய் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2 சேவையுமே கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி கூகுள் லான்ச் பண்ணியிருந்ததா அவங்களுடைய வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2வது செய்தி என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனல்ல பிசினஸ் பத்தின நிறைய தகவல்கள் பிசினஸ் ஆண்டர்பிரனர்ஸ்க்காக கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து 2வது செய்தி ஷேர் மார்க்கெட் பத்தின ஒரு செய்திங்க. ஷேர் மார்க்கெட்ல நிஃப்டி அப்படின்னு ஒரு கிராஃப் இருக்கு. ஸோ இந்த நிஃப்டி ஒரு அக்டோபர் மாத வாக்கில் ஒரு 18,000 புள்ளிகளாக இருந்துகிட்டு இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இப்போ 21,000 புள்ளிகள், அதாவது 3,000 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பங்குகளுடைய மதிப்பு இப்போ அதிகரிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கும் நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், அதாவது பாராளுமன்றத்துக்கான எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த கிராஃப் அப்படின்றது உயர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. பட் நம்ம இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ நீங்கள் பங்குகள் வாங்கணும் அப்படின்னா இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸை நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த பங்குகளை நீங்கள் வாங்குறதுக்கான முடிவுகள் எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவராக இருந்தால் இது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு செய்தியாக இருக்கும். அடுத்து 3வது நம்ம பார்க்க போகிற செய்தி கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின ஒரு செய்திங்க. நம்ம ஒவ்வொரு வாரமுமே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கவர்மெண்ட் ஸ்கீம் விஸ்வகர்மா அப்படின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு ஸ்கீம் தாங்க. இதில் யாரெல்லாம் பெனிஃபிட் அடைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைவினை கலைஞர்கள், அதாவது ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் உருவாக்கக்கூடிய கலைஞர்கள் இதில் பங்கு பெற முடியும். இதில் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த விஸ்வகர்மாவுடைய கவர்மெண்ட் ஸ்கீம் போர்ட்டலில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒன்றிய அரசாங்கம் கிட்டத்தட்ட 13,000 கோடி ரூபாய் இந்த ஸ்கீமுக்காக ஒதுக்கி இருக்கிறதா அவங்களோட போர்ட்டலில் போட்டிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலிமா என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதா இதில் 18 வகையான கைவினை கலைஞர்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். 2வதா இந்த ஸ்கீமில் நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு கைவினை கலைஞராக இருக்கீங்க, உங்களுடைய ஸ்கில்ஸை இன்னும் நீங்கள் எக்யூப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கான ட்ரைனிங்ஸை எடுத்துக்க முடியும். 3வதா இந்த ஸ்கீமில் நிறைய கடனும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது கிரெடிட் பேஸ்டு ஸ்கீம் தான் இந்த விஸ்வகர்மா அப்படின்ற ஸ்கீம். ஸோ நீங்கள் ஒரு கைவினை கலைஞராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஸ்கீம் மூலிமா கடனும் வாங்க முடியும். அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி பேஸ்டு ட்ரைனிங். இந்த கைவினை பொருட்களில் உற்பத்தி செய்யக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதே மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் உங்களுடைய பிஸ்னஸை எப்படி இன்னும் அதிகரிக்கிறது, இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸும் இந்த விஸ்வகர்மா ஸ்கீம் மூலிமா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கைவினை கலைஞராக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த ஸ்கீமில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த போர்ட்டலுக்கான லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த போர்ட்டலில் ஆக்சஸ் பண்ண முடியும், அதுலேயும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கவும் முடியும். அடுத்து நம்ம 4வதாக பார்க்க போகிற செய்தி, சீன நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியான லேண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் கார்பரேஷன் அப்படின்ற கம்பெனி பற்றின ஒரு செய்தி. இந்த நிறுவனம் ஸ்பேஸ் ரிசர்ச் சார்ந்த நிறுவனம். இலன் மஸ்க் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, ஸ்பேஸ் எக்ஸ், அதே மாதிரி இவங்களும் நிறைய ராக்கெட்ஸ் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த நிறுவனம் செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அதே இலன் மஸ்க் உடைய டெக்னாலஜியான, அதாவது அவங்க ராக்கெட் ஏவி திரும்பவும் அது லேண்ட் ஆகக்கூடிய அந்த டெக்னாலஜியை இவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இலன் மஸ்க் உடைய ராக்கெட் மாதிரியே ரிப்ளிகாவா இவங்களோட ஒரு ராக்கெட்டும் இருக்கு. அது சென்ற வாரம் இவங்க பரிசோதனை செஞ்சு அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க இந்த லேண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் கார்பரேஷன் அப்படின்ற நிறுவனம்.
அடுத்து 5வதா நம்ம பார்க்க போகிற செய்தி பிரதமரின் கடுமையான எச்சரிக்கை. எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் இல்லை, டெக்னாலஜியை தவறாக பயன்படுத்துகிறவங்களுக்கு. சென்ற வாரம் பிரதமர் மோடி அவர்கள் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. அதில் அவர் டீப் ஃபேக்கிங் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தாரு. இந்த டீப் ஃபேக்கிங் அப்படின்ற டெக்னாலஜி ரொம்ப ஆபத்தான ஒரு டெக்னாலஜியாக இருக்குது. இதை சரியாக பயன்படுத்தாமல் இதை தவறாக பயன்படுத்துகிறவங்க மேலே மத்திய அரசாங்கம் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து அவங்களுக்கான தண்டனைகளை கொடுக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஸோ இந்த டீப் ஃபேக்கிங் பற்றி எதிர்காலத்தில் நிறைய சட்டங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் நியூஸ் மூலிமா நம்ம பிஸ்னஸ் பற்றின சுவாரஸ்யமான பல தகவல்கள் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி பிஸ்னஸ் பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் எங்களோட சேனலில் இருக்குது. ஸோ சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.